அனைவருக்கும் வணக்கம். இன்று அரசு பொது தேர்விற்கான வினா விடைகள் விரிவான விளக்கங்களுடன் 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் பருவம் 2இல் இருந்து பகுதி 4ஐ காணலாம். வாருங்கள். முதல் கேள்வி, கலங்கரை விளக்கம் பாடலை பாடியவர் யார்? சரியான விடை உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனார் என்பவர் சங்ககால புலவர். உருத்திரங்கண்ணனார் பிறந்த ஊர் எது? சரியான விடை கடியலூர். இவர் கடியலூரில் தான் வாழ்ந்தார். அதனாலதான் இவரை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்று அழைப்பர். சங்க இலக்கியங்கள் எவை? சரியான விடை 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கும், 8 தொகையில 8 நூல்கள் இருக்கும். 10 பாட்டில் எந்தெந்த பாடல்களை உருத்திரங்கண்ணனார் பாடினார்? சரியான விடை பெரும்பாணாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பாணாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? சரியான விடை தொண்டைமான் இளந்திரையன். அதியமானை பற்றி பாடியவர் ஔவையார். நெகிழி என்பதன் பொருள் யாது? சரியான விடை தீச்சுடர். சென்னி என்பதன் பொருள் யாது? சரியான விடை உச்சி. அதாவது மேலே, உச்சி, தலை என்றெல்லாம் இதற்கு பொருள் சொல்லலாம். வேயா மாடம் எனப்படுவது யாது? சரியான விடை சாந்தினால் பூசப்படுவது. அதாவது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல் திண்மையாக, அதாவது அந்த சாந்து வச்சு பூசுவாங்க இல்லையா, அதுக்குதான் வேயா மாடம், சாந்தினால் பூசப்படுவது என்று பொருள். உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அழுவம் என்ற சொல்லின் பொருள் யாது? சரியான விடை கடல். உறவு நீர் அப்படின்னு சொன்னா பெரிய நீர் பரப்புன்னு அர்த்தம். அழுவம்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எவை? சரியான விடை மரக்கலங்கள். மரக்கலங்கள் என்பது மரத்தால் செய்யப்பட்ட ஓடம், கப்பல், தோணி இதெல்லாம் சொல்லலாம். அதுவும் துறைமுகம் அப்படின்னு சொல்லும் போது இங்க கப்பலை தான் குறிக்கும். தூண் என்னும் பொருள் தரும் சொல் யாது? கலங்கரை விளக்க பாடல்ல தூண் என்னும் பொருள் தரும் சொல். சரியான விடை மதலை. உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எது? சரியான விடை நாவாய். நாவாய் என்பது மிகப்பெரிய கப்பல்னு அர்த்தம். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் எது? சரியான விடை நெய்தல். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும். கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? சரியான விடை மருதன் இளநாகனார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர். அதனாலதான் அவருக்கு மருதன் இளநாகனார் அப்படிங்கிற புகழே அவருக்கு இருக்கு. அகநானூறு எந்த நூல்களுள் ஒன்று? சரியான விடை 8 தொகை. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என மொத்தம் 8 நூல்கள் இருக்கின்றன. அதனாலதான் 8 தொகையின் பேர். அகநானூற்றில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? சரியான விடை 400. அந்த நூல்லையே பேர் இருக்கு, அக 400ன்னு. அகம் பற்றிய 400 பாடல்களை கொண்டதால் இது அகநானூறு பேரு. இத 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. களிற்றி யானை நிறையில 120 பாடல் இருக்கும், மணிமேடை பவளத்துல 180 பாடல் இருக்கும், நித்தில கோவையில 100 பாடல் இருக்கும். கோவை அப்படின்னு வந்தாலே 100 அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது?
சரியான விடை அகநானூறு. அகநானூர்ல பாடல் வரிகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு நெடுந்தொகை என்று பெயர். அகநானூற்றில் எத்தனையாவது பாடல் கவின்மிகு கப்பல் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது? சரியான விடை 255. அகநானூர்ல மொத்தம் 400 பாடல் இருக்கு. அதுல 255வது பாடல் கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. அகமும் புறமும் பற்றிய நூல் எது? சரியான விடை பரிபாடல். 8 தொகையில அகம் பற்றிய நூல் மொத்தம் 5 இருக்கு. புறம் பற்றிய நூல் 2 இருக்கு. அகமும் புறமும் பற்றிய பாடல் பரிபாடல். இயற்கை வங்கூல் ஆட்ட என்பதில் வங்கூல் என்பதன் பொருள் யாது? சரியான விடை காற்று. இயற்கையிலேயே காற்றுல கப்பல் ஆடி ஆடி போகும் அப்படிங்கிறதுனால ஆட்ட அப்படிங்கிற பொருள் வருது. மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? சரியான விடை வங்கம். அதாவது வங்கத்தில் தான் ஏறி வெளிநாட்டுக்கு போனாங்க. வங்கம் என்பது இங்கு கப்பலை குறிக்கும். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது எது? சரியான விடை கடல். மீன் போன்ற உயிரினங்கள் வாழ்வதால் புலால் நாற்றமுடையதாக கடல் காணப்படுகிறது. எதுகை இடம்பெறாத இணை எது? சரியான விடை இரவு இயற்கை. எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இந்த 2 சொல்லையும் 2ஆம் எழுத்து ஒன்றி வரல. மாட ஒல்லெறி என்பதன் பொருள் யாது? சரியான விடை கலங்கரை விளக்கம். மாட ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம். நீகான் என்பவன் யார்? சரியான விடை நாவாய் ஓட்டுபவன். மாலுமி, மீகான், நீகான் என்று கேட்டாலும் நாவாய் ஓட்டுபவன் தான் அதனுடைய பொருள். போக்குவரத்து எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3. தரைவழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்துன்னு மொத்தம் 3 இருக்கு. பூம்புகார் துறைமுகம் பற்றி விரிவாக விளக்கும் நூல் எது? சரியான விடை பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதும் இறக்குமதி செய்யப்பட்டதும் விரிவா கூறக்கூடிய ஒரு நூல்னு கேட்டாலே அது பட்டினப்பாலை தான். உலகு கிளர்ந்தன்ன உரு கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை கூறும் நூல் எது? சரியான விடை அகநானூறு. வங்கம் அப்படின்னு சொன்னாலே கப்பல் தான். அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை பதிற்று 10. நீர்மிசை என்பதில் மிசை அப்படின்னா மேலே, நீரின் மேலே மிதக்கக்கூடிய வங்கம், அதாவது கப்பல் என்பது இதனுடைய பொருள். சேந்தன் திவாகரம் என்பது என்ன நூல்? சரியான விடை நிகண்டு. சேந்தன் திவாகரத்துலதான் பல வகையான கப்பல்களோட பேரெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகம் எது? சரியான விடை வெலிங்டன் அருங்காட்சியகம். வெலிங்டன் அருங்காட்சியகம்ங்கிறது நியூசிலாந்துல இருக்கு. கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்ற அரசர்கள் யார் யார்? சரியான விடை ராஜராஜன், ராஜேந்திரன். ராஜராஜனும் ராஜேந்திரனும் சோழ அரசர்கள், மகேந்திரனும் நரசிம்மனும் பல்லவ அரசர்கள், நெடுஞ்செழியனும் குலசேகரனும் பாண்டிய அரசர்கள். களஞ்சை கம்மியர் வருகென அதாவது கூவை என கூறும் நூல் எது? சரியான விடை மணிமேகலை. கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு கம்மியர் என்பது இதனுடைய பொருள். எது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும்? சரியான விடை கண்ணடை. தமிழர்கள் கப்பல் கட்ட மரங்களை தேர்ந்தெடுப்பதில் வல்லவர்கள்.
கப்பல் தண்ணீரிலே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிக்கப்படாத மரங்களையே அவங்க கண்டெடுத்து அதை கட்டுறதுக்கு பயன்படுத்தினார்கள். தொகுதி என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆணி. கப்பல் கட்டும் போது ஆணியை வைத்து அந்த பலகைகளை இழைத்தால் துரு பிடிக்கும். அதனால மரத்தினால் ஆன ஆணியையே பயன்படுத்தினாங்களாம். அந்த ஆணிக்கு பேருதான் தொகுதி என்று பெயர். மார்க்கோ போலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான விடை இத்தாலி. தமிழர்கள் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதை சேர்க்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நாறு, பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனராம். சுண்ணாம்பையும் அந்த சணல்னு சொல்றோம் இல்லையா, அதையும் கலந்து அரைத்து அதுல எண்ணெயையும் கலந்து கப்பலோட அடியில பூசினாங்க. இதனால இந்த கப்பல் நெடுங்காலம் வரையும் பழுதடையாமல் இருந்துதான். இத அறிந்த மார்க்கோ போலோ தமிழர்களுடைய கப்பலை வியந்து பாராட்டினாராம். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனா தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றவர் யார்? சரியான விடை வாக்கர். வாக்கர் என்பவர் ஒரு ஆங்கிலேயர். கப்பலின் தொன்மையான உறுப்பாகிய அடிமரம் எது? சரியான விடை எரா. கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமரம், அதுக்கு எரா என்று பெயர். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது? சரியான விடை ஓடம். ஆறு போன்ற சின்ன நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு ஓடத்தை பயன்படுத்தினாங்க. நாவாய், வங்கம் இதெல்லாம் பெரிய கப்பல்கள். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? சரியான விடை சுக்கான். கப்பலை செலுத்தவும் உரிய திசையில திருப்புறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிக்கு பேரு சுக்கான். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவும் கருவி எது? சரியான விடை நங்கூரம். நங்கூரம் போட்டா கப்பல் ஒரே இடத்திலேயே நிற்கும். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என கூறும் நூல் எது? சரியான விடை புறப்பாடல். இங்கு முன்னீர் என்பது கடல், நாவாய் ஓட்டி என்றால் கப்பலோட்டி, வழி தொழில் என்றால் காற்றோட திசையை அறிந்து கப்பலை செலுத்துவதை குறிக்கும். இததான் புறநானூர்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை கூறியவர் யார் என்றால் வெண்ணி குயத்தியார் என்ற பெண்பார் புலவர். கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள் யாது? சரியான விடை கப்பலை அழைக்கும் விளக்கு. களம் என்றால் கப்பல், கரை என்றால் அழைத்தல் என்பது பொருள், விளக்கு என்றால் எரியக்கூடிய விளக்கு, அதாவது கப்பலை அழைக்கும் விளக்கு. ஆகையால் தான் இதற்கு கலங்கரை விளக்கம் என்று பொருள். களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்கும் என்று கூறும் நூல் எது? சரியான விடை புறநானூறு. முற்காலத்தில் பயணம் செய்ய மட்டுமன்றி போர் செய்யவும் கப்பல்கள் பயன்பட்டன என்று புறநானூறு கூறுகிறது. பழங்கால தமிழர் எதை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்று கூறும் கருத்து உள்ளது. சரியான விடை ஆமைகள். ஆமைகள், நண்டுகள், மீன்கள் எல்லாமே கடல்ல இருக்கக்கூடியதுதான். ஆனா ஆமைகள் மட்டும் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்யும். தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிக்க பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்து உள்ளது. அறிவியல் புனை கதைகளை எழுதுவதில் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்?
சரியான விடை ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தம்முடைய புதினங்கள்ல அவர் நிறைய எழுதியிருக்கார். ஜூல்ஸ் வெர்ன் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான விடை பிரான்ஸ். அறிவியல் புனைக்கதைகள்ல தலைமகன் என்று புகழப்படக்கூடிய அந்த ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆழ்கடலின் அடியில் என்ற விரிவானம் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை புதினம். ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் ஜூல்ஸ் வெர்ன். பழந்தமிழர் இலக்கண நூல் எது? சரியான விடை தொல்காப்பியம். தெரிந்து கொள்வோம். வழி, வங்கூல் அப்படின்னா காற்று, நண்பகல், எல் என்றால் பகல்னு அர்த்தம், கலாம், வங்கம், நாவாய் என்றால் கப்பல், களம், களம், வங்கம், நாவாய் என்றால் கப்பல், மாலுமி, நீகான், மீகான் என்றால் கப்பலோட்டி, உதடு, நாளிதழ், பூவின் இதழ் என்றால் இதழ். என்ன நேயர்களே, இது போன்ற வினாவிடைகளை தொடர்ந்து காண செல்வத்தமிழ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.